ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 3 months ஆச்சு. எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நம்ம தங்கத்தை 100 rupeesலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லிமிட்டு அப்படின்னு எதுவும் கிடையாது. 100 rupeesலேருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது 11 months ஸ்கீம், அதாவது 330 days முடிஞ்சால் தான் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போ தான் இந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண 75 நாள் வரைக்கும் 5% பெனிஃபிட் கொடுப்பாங்க. அதாவது 100 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 5 rupees பெனிஃபிட் கிடைக்கும். ஃப்ரம் 76th day to 150th day வரைக்கும் 3.75% பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து 151st day to 225th day வரைக்கும் 2% பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து 226th day to 300 days வரைக்கும் 0.75% பெனிஃபிட் கிடைக்கும். 301 to 330 day, அதாவது லாஸ்ட் 30 days எந்த பெனிஃபிட் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 75 daysலேயே இன்வெஸ்ட் பண்ண பார்க்கலாம். அப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆஃப்டர் 330 days நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அமௌண்ட்லாம் கட்டி மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னா நம்ம கோல்டு அடுத்த 30 நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ வாங்கும்போது கோல்டு நம்ம ஆஃப்லைனாகவும் வாங்கிக்கலாம், ஆன்லைனாகவும் வாங்கிக்கலாம். ஆஃப்லைனாக எப்படி வாங்கலான்னா, நம்ம தங்கமயில் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம மெயில் அனுப்பிக்கலாம். அது மூலயமா நமக்கு அவங்க என்ன ஜுவல் வேணுமோ நமக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. இதுக்கு கொரியர் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. தங்கமயிலில் கோல்டு காயினுக்கு 1 கிராமுக்கு 4% வேஸ்டேஜ், 2 கிராமுக்கு 3% வேஸ்டேஜ், 4 கிராமுக்கு 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி சார்ஜஸ், ஹால்மார்க் சார்ஜஸ் 45. நம்ம மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே சப்போஸ் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி அமௌண்ட்டாகவும் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. கோல்டாக மட்டும்தான் வாங்க முடியும். அதே மாதிரி யார் ஸ்கீம் போடுறாங்களோ அந்த பர்சன் மட்டும்தான் போய் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். 1.75 lakhs மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பேன் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும். சப்போஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 30 daysக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ண முடியும். கோல்டு காயினுக்கு எய்ம் பண்ணுறவங்க மினிமம் ஒரு 4 gram வர மாதிரி சேவ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வேஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக ஆகும். 2% தான் ஆகுது வேஸ்டேஜ். அதுக்காக தான் சொன்னேன்.